விஷயங்கள் மாஷா அல்லாஹ் சந்தோஷம். அல்லாஹ் தஆலா அப்படியாப்பட்ட ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மத்தான் அல்லாஹ் தஆலா எங்களை ஆகிரத்தில் பெருமைப்படுவோம். இன்னொரு சில கண்ணியமான சோதரர்களே பெரியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறப்பு எப்படி எங்களுக்கு சந்தோஷமா இருந்துச்சோ, அதிலும் குறிப்பா இந்த சஹாபாக்களுக்கு சந்தோஷமா இருந்துச்சோ, அதே மாதிரி அதைவிட பன்மடங்கு சஹாபாக்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறப்பு சொல்ல முடியாத கவலை. அந்த வார்த்தையால வர்ணிக்கலாம். நாங்க நபியோட இருக்காததுனால அந்த எங்கும் எங்களுக்கு தெரியாது. ஆனால் சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்வோட ஒன்றாக இருந்தார்கள். நபியை கொஞ்சம் சரி அவங்களோட முகத்தை பார்க்காம இருக்க மாட்டாங்க. அவளோட ரசூலுல்லாஹ்வுடைய அன்பு மாலிபுல் ஜபல் ரலியல்லாஹு தஆலா அவங்க சாப்பிட்டு கொண்டிருப்பாங்க. கொஞ்ச நேரம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய நினைவுக்கு வந்தா சாப்பாடு விட்டுட்டு போயிட்டு நபி அவங்களுக்கு முபாரக்கான முகத்தை பார்த்துட்டு வந்து தான் சாப்பிடுவாங்க. தன்னுடைய சாப்பாடை விட ரசூலுல்லாஹ்வை நேசிச்சாங்க, தன்னுடைய தாயை விட ரசூலுல்லாஹ்வை நேசிச்சாங்க. இது ஈடு செய்ய முடியாது. அதாவது நாம நினைச்சு கொண்டிருக்கிற என்னன்னு சில பேர் எண்ணம் என்னன்னா, ரபியுல் அவ்வல் மாசம் வந்தா நாங்க சஹாபாக்களை விட நபியை நேசிச்சிட்டோம். இல்ல கண்ணியமானவர்களே, ஒரு நாள் அந்த சஹாபாக்களுடைய அன்புக்கு நாங்க ஈடாக மாட்டோம். எப்படி சஹாபாக்கள் நபி அவங்க இருக்க போல குதூகலமா சந்தோஷமா இருந்தாலோ, அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரபியுல் அவ்வல் மாசம் வஃபாத்தாகக்கூடிய நேரத்துல சஹாபாக்களுக்கு வந்த கவலை அது ஈடு செய்ய முடியாத கவலை. எந்த அளவுக்கு சொன்னா, சில சஹாபாக்கள் யோசிச்சாங்க, நாங்கள் இப்படியோட மௌத்தா போயிடுவோமா, இதுக்கு பின்னாடி உலகத்துல வாழ்றதா. அவளோட ரசூலுல்லாஹ் நேசம் சுப்ஹானல்லாஹ். அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கடைசி சக்கராத்துடைய நேரத்தில் இருக்கிறார். நபிமார்களுக்கு கண்ணியமான சோதரர்களே சக்கராத்துடைய வருத்தம் சரி ஒன்று இல்லை, அதை அக்கீதாக செய்ததல்ல. ஆனாலும் கண்ணியமானவர்கள் இமாம்கள் சொல்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா இந்த உம்மத்துடைய படிப்பினைக்காக வேண்டி லேசான ஒரு சக்கராத் அல்லாஹ் தஆலா கொடுத்தான். அந்த லேசான சக்கராத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி எப்படி அனுபவிச்சாங்க? கடைசி கட்டம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கடினமான காய்ச்சல், அனல் பறக்குது. எங்களை வார்த்தையில் சொல்லிட்டா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அதாவது குல்சூராக்கள் ஓதி ஓதி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சூட்டு அணைக்கிறார். அவ்வளவு சூடு, எவ்வளவு வேதனையோடு பட்டிருப்பாங்க. அது மட்டுமா, நபி அவங்க சொல்றாங்க வந்து, எனக்கு ஒரு கட்டத்துல ஒரு யூத பெண்மணி என்ன செஞ்சா, ஆட்டரசில வெத்தத்தை வச்சு தந்தா. நான் அதை சாப்பிட நான் ஒரு துளி என்ற வாயில பட்டுச்சு, அதனுடைய தாக்கத்தை நான் இப்போ உணர்ந்தேன். இது சக்கரா. கண்ணியமானவர்களே, நபி அவங்க வேதனை தாங்கேடாம கேட்கிறாங்க, யா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், எனக்கே சக்கராத்துடைய வேதனை எப்படி இருக்கு, என் உம்மத்துடைய நிலைமை என்ன? இதுதான் முதலாவது கேள்வி. என் உம்மத்தின் வருத்தத்தை தாங்க மாட்டாங்க, என் உம்மத்துடைய நிலைமை என்ன? நபி அவங்க வருத்தப்பட்டு கொண்டு இருக்கிறாங்கன்னா இதே மோலை பற்றி அந்த ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யோசிச்சாங்கன்னு சொன்னா, அப்படியாப்பட்ட ஒரு நபி கிடைக்கிறது கண்ணியமான சோதனை. அந்த நபியுடைய உம்மத்தால் நாம் ஒவ்வொருத்தரும் மரத்தை கொடுத்து வச்சிருக்கோம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, யார ரசூலல்லாஹ், இதை விட 70 மடங்கு கஷ்டமா இருக்கும் சக்கராத் அவங்களோட உம்மத்து. நபி அவங்க சொன்னாங்க அந்த நேரத்துல, யா ஜிப்ரீல், இந்த உம்மத்து அந்த சக்கராத்துடைய வருத்தத்தை தாங்க மாட்டாங்க, என் உம்மத்துடைய எல்லா சக்கராத்துடைய வருத்தத்தை எனக்கு தாங்க, எந்த உம்மத்தை அதிலிருந்து பாதுகாத்து. அப்படியாப்பட்ட ஒரு இறக்கமுள்ள நபி தான் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த உலகத்தோடு பிரிஞ்சது, இந்த உலகத்துக்கு ஏற்பட்ட ஒரு ஆபத்து இழப்பு. கண்ணியமான சோதரர்களே பெரியார்களே, இந்த தீன அமானிதமாக என்ற கையில ஒப்படைச்சு, இந்த உம்மத்துடைய கையில ஒப்படைச்சு ஒரு நபிசல்லாத ஒப்பாத்தாயிட்டாங்க. இந்த அமானிதத்தை நாங்கள் ஒவ்வொருத்தரும் சுமந்திருக்கிறோம். கண்ணியமானவர்களே, அதனால தாவத்துடைய அமல் செல்வது வந்து ஒரு முக்கியமான ஒரு அமல். தாவத்துடைய அமலை முந்துறதுக்கு எந்த ஒரு இபாதத்தும் இல்லை, எந்த ஒரு இபாதத்தும் இல்லை. இந்த உம்மத் அல்லாஹ் தஆலா கண்ணியப்படுத்தினான், இந்த உம்மத் அல்லாஹ் தஆலா சிறப்பாக்கினான் இபாதத்தை வச்சு, தாவத்தை வச்சு.
இப்படி எடுத்துக்கூட இபாதத்துல அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு கூட்டி அல்லாஹ் தஆலா கொடுத்தார். ஆனா இந்த உம்மத்துக்கு அல்லாஹ் தஆலா எங்களுக்கு அல்லாஹ் இபாதத்தை குறைச்சு அல்லாஹ் தந்தார். ஏன் 5 வக்த் அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறான்னு சொல்ற நுணுக்கம் என்ன தெரியுமா? 50 வக்த் தொழுகை அல்லாஹ் தஆலா எங்களுக்கு கடமையாக்கி இருந்தா எங்களோட நேர காலங்கள் இதிலே கழிச்சிருக்கும். அதனால 5 குறைச்சி 5 வக்த் அல்லாஹ் தந்திருந்தால் நீங்க தொழுவோ அடுத்த டைம் என்ன செய்யுங்க, தாவத்துக்காக வேண்டி கொடுங்க. குர்ஆனுடைய ஆயத்துல அல்லாஹ் எப்படி சொல்றான், வஅமுருஹா பிஸ்ஸலாத்தி வஸ்தபிர் அலைஹா. நீங்க நீங்களும் தொழுவுங்க, உங்களோட குடும்பத்துக்கும் தொழுகையை கொண்டு ஏவுங்க. பல ஆயத் எத்தனையோ இபாதத்தை பத்தி அல்லாஹ் தஆலா பேச போகல. அந்த இபாதத்தோட அல்லாஹ் தஆலா தாவத் அல்லாஹ் டச் பண்றான். தாவத் அவ்வளவு முக்கியமான ஒரு அமல். கண்ணியமான சகோதரர்களே பெரியார்களே, ஏன் தாவத் முக்கியமான அமல் சொன்னால், கண்ணியமான சகோதரர்களே, ஷைத்தான் இருக்கிறானே, ஷைத்தான் அவன் ஆபிதுக்கு பயம் இல்லை. ஆபித ஈஸியா வழி எடுத்துருவான். யாரு இபாதத் செய்யறவன். ஆனால் உறுதியான முறையில் அல்லாஹ்வை பற்றி பேசக்கூடிய ஒரு தாய் இவர்கள் கிட்ட ஷைத்தான் நெருங்குறத நினைச்சும் பார்க்க மாட்டான். ஒரு உதாரணம் சொல்ல போனா உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய சிறப்பு, பல சிறப்புகள் பற்றி பேசப்பட்டிருக்கு. அதுல ஒரு சிறப்பு தான் உமர் ரலியல்லாஹு தஆலா ஒரு பாதையால வந்தா ஷைத்தான் என்ன செய்வானா, அடுத்த பாதையால ஓடுவானா. இது உமருக்கு மட்டும் அந்த சிறப்பு இல்லை, ரலியல்லாஹு தஆலா. அல்லாஹ் ஒரு தாயுடைய சிறப்பு அல்லாஹ் தஆலா சொல்றான். இமாமுனா கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்க, ஒரு மனிதன் சக்கராத்துடைய நேரத்துல இருப்பானா, அல்லாஹ் ஷைத்தானுக்கு அல்லாஹ் தஆலா 100 ஆற்றல் 100 டேலண்ட் அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கிறான். அந்த 100 டேலண்ட்ல ஒரே ஒரு டேலண்ட்டை தான் பாவிக்கிறான். உலகத்துல எங்களையே வலிக்கிறது. மற்ற 99 அவனுக்குள்ளாலே வச்சிருக்கிறான். எப்ப தெரியுமா, சக்கராத்துடைய நேரத்தில் ஒரு மனுஷனை வலிக்கிறது. அதை எப்படி அப்ப ஒரு முன்முறமாக இருக்கிறான். எந்த அளவுக்கு இமாம்கள் சொல்லிருக்கிறான்னு சொன்னா, ஒரு ஆபித என்ன செய்வான்னு சொன்னா 99 பாதிக்க தேவையில்ல. அவன் எப்படி சக்கராத்த வலிக்க எடுப்பான். ஆனா தாயுடைய விஷயத்துல சக்கராத்துடைய நேரத்துல அது ஒரு தாயை வலிக்க எடுக்கிறது, ஒரு தாயை வலிக்க எடுக்கிறது அவனுக்கு நிற்கவே கஷ்டம். இமாமுனா கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர் சொல்றான், அவளோட பெருமதியானவர்கள் தான் தாய். கண்ணியமான சகோதரர்களே பெரியார்களே, அதே மாதிரி இந்த தாவத்துக்கு ஏன் முக்கியத்துவம் கொடுக்கணும்னு சொன்னால், எப்ப கண்ணியமான சகோதரர்களே பெரிய இந்த உழைப்ப மனுஷன் செய்வானோ, தாவத்துடைய அமல்ல தன்னை ஈடுபடுத்திக் கொள்வானோ, தாவத்துக்கு பின்னால செய்யக்கூடிய இபாதத்துக்கு அல்லாஹ் கிட்ட பொறுமதி இருக்கு. எப்ப தாவத்தை ஒன்று போட்டுட்டு இபாதத்தை மட்டும் செய்வானோ, அந்த இபாதத்துல எந்த வேரியேஷனும் இல்லை, பெருமதியும் இல்லை. அது அல்லாஹ் கிட்ட ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டேங்குது. தொழுகையை பற்றி சொல்லப்பட்டு நிச்சயமாக தொழுகை மானக்கேடான வெறுக்கக்கூடிய செயலை விட்டும் அவனை தடுக்கும். இது குர்ஆனுடைய ஆயத். நபி அவங்க சொன்னாங்க, யார தொழுக மானக்கேடான வெறுக்கக்கூடிய செயலை விட்டும் அவனை தடுக்கவில்லை, அவன் அது தொழுகே இல்லைன்னா கியாமத்துடைய நாளில பழையக்கூடிய சுருட்டி அடிக்கிற மாதிரி மோட்டல திருப்பி அடிக்கப்படும். பவையினுள்ளில் முசல்லின் சொல்லக்கூடியவனுக்கு நாசம் உண்டாகும். இந்த தொழுகை யார தொழுகையை பத்தி எல்லாம் செஞ்சதான் தெரியுமா, தாவத் இல்லாதவர்கள் தொழுகையை பத்தி தான் சொல்றான். அதிகமா தாவத்துடைய வேலையை செய்யக்கூடிய நேரத்துல தாவத்தின் மூலம் எங்களை ஈமான் ஸ்ட்ராங் ஆகும். எங்களை ஈமான் ஸ்ட்ராங் ஆகி எங்களை யகீன் ஸ்ட்ராங் ஆகும். எப்ப யகீன் வருதோ வாழ்க்கையில தக்வா வரும். எப்ப தக்வா வருதோ கடைசி கிட்டதான் இஹ்லாஸ். இஹ்லாஸுக்கு பின்னால் இஸ்திகாமத், இஸ்திகாமத்துக்கு பின்னால் தான் இபாதத் போல அல்லாஹ் எனக்கு சொர்க்கத்துக்கு கிடைக்கும். நிறைய கட்டளை கடப்போம். ஒரு முக்கியமான ஒரு அமல் அதிகமா லா இலாஹ இல்லல்லாஹ். இத பத்தி நாம தாவத் கொடுக்கக்கூடிய நேரத்துல அல்லாஹ் முதலாவது அந்த கலிமாவுள்ள கண்ணியமான சகோதரர்களே பெரியார்களே, இது வெறுமனே வார்த்தை அல்ல, இதுல நிறைய நுணுக்கமான கருத்துக்களும் இருக்கு, பெரிய ஒரு வாழ்க்கை திட்டமும் இருக்கு. பார்க்கறதுக்கு பின்னால்தான் இருக்கு. லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். இந்த எழுத்துக்களை எண்ணிட்டு பார்த்தாலும் 24 எழுத்துக்கள் வருது. அல்லாஹ் மறைமுகமா வழங்கப்படுகிறான். மனித சமுதாயமே உங்களோட வாழ்க்கை 24 ஹவர்ஸும் இந்த கலிமாவை
சொன்னா எனக்கு வரையிலக்கணம் தெரியும். மறைவான விஷயங்களை நம்புறது. யகீன்னு சொன்னா என்ன? நாங்க என்ன விளக்கம் கொடுப்போம்? பொதுவாக யகீன்னு சொல்றது வந்து உறுதியாக இருக்கும் இந்த விஷயத்தில். அது ஒரு கருத்து தான். ஆனால் விளங்குற பாஷையில சொல்றா ஈமான் சொல்றது வந்து மறைவான விஷயங்களை நம்புறது. யகீன்னு சொல்றது கண்ணுக்கு விளங்கக்கூடிய துணியாவ பொய்யாகும். நானும் நீங்களும் பெய்தாகிறது இதுலதான். எங்களோட மனசாட்சிக்கு தெரியும் இந்த துணியாவோட எப்படி குறைவு வார்த்தையால சொல்லுவோம். வஸ்துக்களுக்கு சக்தி இல்ல, வஸ்துக்கள் ஒன்றும் செய்யலான்னு சரி. ஆனா எங்களோட உள்ளத்துல கையை வச்சு பார்ப்போம். வாய் பொய்யாக்குது இந்த துணியாவ, இந்த உள்ளம் பொய்யாக்குதா? இந்த உள்ளம் பொய்யாக்கும். இதுதான் யகீன். கண்ணியமான சோதரர்களை, மூணாவது கட்டம் யகீன்ல உழைப்பு செஞ்சு 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 அடுத்த கட்டம் தான் தக்வா. தக்வான்னு சொல்றது என்னது? எந்த நேரத்திலும் அல்லாஹ் என்னைய பார்த்துக் கொண்டிருக்கிறான். பாவம் செய்யறதுக்கு சந்தர்ப்பம் கிடைக்குது, யாருமே இல்ல, என் மனைவிக்கு தெரியாது, என் பிள்ளைகளுக்கு தெரியாது, யாருக்குமே தெரியாது, சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு, செஞ்சு போடுவோம். இந்த நேரத்துல கொஞ்ச நேரம் அற்ப சொற்ப இன்பத்தை உடச்சி அல்லாஹ்வுக்காகவே ஒதுக்கி போடாதே, இதுக்கு பேர் தக்வா. எந்த அளவுக்கு இமாம்கள் கிதாப் எழுதியிருக்கிறார்கள் சொன்னால், ஒரு மனிதன் 100 ரக்காத் தாஜத் தொழுகிறதை விட மிகவும் சிறந்ததுதான் வாழ்க்கையில பழக்கப்பட்ட ஒரு பாவத்தை விடுறது. இன்னைக்கு நாம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பாவத்துக்கு பழக்கப்பட்டிருக்கோம். ஒவ்வொரு பாவமும் ஒவ்வொருத்தருக்கே அல்லாஹ் இதை வச்சு அல்லாஹ் சோதிக்கிறான். பாட்டு கேட்கறது சில பேருக்கு இன்பமா இருக்கி, படம் பார்க்கறது இன்பமா இருக்கி, எங்களோட ஆழ நிலைமைகளுக்கு தெரியும். இது அல்லாஹ்வுக்காக வேண்டி நாம ஒதுங்கி போறோமே, இதுக்கு பேர் தக்வா. அப்ப யகீன்ல உழைப்பு செஞ்சா அடுத்த கட்டம் எடுத்து தக்வா அடையும். தக்வா வந்தா அப்புறம் மட்டும் சொர்க்கத்துக்கு போக வேணுமா? இல்ல. தக்வால உயர்ந்த கட்டம் தான் இஹ்லாஸ். இந்த இஹ்லாசுடைய அந்தஸ்துக்கு வாரத்துக்கு தான் கண்ணியமான சகோதரர்களே நபிமார்கள் அல்லாஹ் தஆலா கஷ்டப்பட வைத்தார். அந்த உம்மத் அல்லாஹ் இந்த நிலைமையை கொண்டு வரார். ஈமானால மட்டும் சொர்க்கத்துக்கு போவேலாம். யகீனும் வரும். யகீனால மட்டும் சொர்க்கத்துக்கு போயிடுமா? ஏறாது. தக்வால சொர்க்கத்துக்கு போயிடுமா? ஏறாது. இஹ்லாசுடைய நிலைமை அடையும். அதுதான் 6 சிபாத்துடைய தீனுடைய பெரியார்கள் இஹ்லாஸ் ஒரு முக்கியமான ஒரு அமலா எடுத்து வந்திருக்கிறார். இஹ்லாஸ் இல்லாத அமல் கண்ணியமான சோதரர்களே எந்த பெருமதியுமே இல்லை. ஒரு ஈச்சப்பழ தீர்த்தே நான் ஒத்தரை கொடுக்கிறேனாலும் அல்லாஹ்வுக்காக வேண்டி கொடுக்கிறேன். வலது கையால கொடுக்கக்கூடிய சதகா இடது கைக்கு வழங்கப்படாது. அவ்வளவு மறைமுகமாக கொடுக்கும். கண்ணியமான சோதரர்களே பெரியார்களே, இதுக்காக வேண்டி அல்லாஹ் தஆலா தாவத்துடைய உழைப்பு அல்லாஹ் தஆலா தந்து இந்த விஷயத்துல உழைப்பு செய்யுங்க. இந்த விஷயத்துல உழைப்பு செஞ்சு 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 நீ இஹ்லாசுடைய நிலைமை அடைஞ்சி அதுக்கு பின்னால் நீ இபாதத் செஞ்சு அல்லாஹ் கிட்ட கையேந்தினா அல்லாஹ் நிச்சயமாக சத்தியமாக நேரடியான உதவி அல்லாஹ் தஆலா செய்வான். சஹாபாக்கள் இந்த அந்தஸ்து அடைஞ்சாங்க. இந்த அந்தஸ்து அடையாத சஹாபாக்கள். கண்ணியமான சகோதரர்களே பெரியார்களே, முதலாவது விஷயம் என்னன்னு சொன்னால் எங்களை ஈமான்ல உழைப்பு செய்யும். எங்களை ஈமான்ல உழைப்பு செஞ்சு 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 அதுல யகீன் உண்டாகும். யகீன் சொல்றது எது? கண்ணுக்கு விளங்கக்கூடிய துனியாவை பொய்யாகும். கண்ணியமான சகோதரர்களே பெரியார்களே, குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா துனியாவை பத்தி அல்லாஹ் தஆலா எந்த இடத்துல அல்லாஹ் பேசுறானோ எல்லா இடத்துலயும் அல்லாஹ் தஆலா பாதிச்ச வார்த்தை மசாவுல் உரூர். அப்படின்னா ஏமாற்றப்படக்கூடிய அற்பமான ஒரு பொருள் தான் அல்லாஹ் தஆலா. அதிகமான ஆயத்துக்கள்ல துனியாவை பத்தி பேசக்கூடிய நேரத்தில் இந்த வார்த்தை அல்லாஹ் தஆலா பாதிப்பான். அதே மாதிரி துனியாவை பத்தி அல்லாஹ் தஆலா எந்த இடத்துல அல்லாஹ் பேசினானோ அந்த இடத்துல அல்லாஹ்
பெண்கள் அடுப்பு பிடிக்கிறதுக்காக வேண்டி தட்டி பிடிக்கிறதுக்கு ஒரு புடவை பாய்ப்பாங்க. அந்த புடவைக்கு தான் இந்த வார்த்தையை பாய்ப்பாங்க. அல்லா இதற்கு உதாரணம் தான் துனியா. இதுக்கு அல்லாவுதான் உதாரணம் மத்தா. இன்றைக்கு ஒரு 2 நாள் பாவிப்பாங்க, 3வது நாள் எந்த பெண்களும் அதை மடிச்சு அத்தனை பூசி பத்திரம் பண்ணி வைக்க மாட்டாங்க. அது போகும் இல்ல, டஸ்ட்பினுக்கு அது போகும். அல்லாஹ் விளங்கப்படுத்துறான், துனியாவுக்கு உதாரணம் இதுதான். அதோட அல்லாஹ் மத்தாவோடும் ஏமாற்றப்படக்கூடிய பொருள். இதுக்கு தப்சீர் சொல்ல போனா அதாவது அவர்கள் செல்லும் இது பாடம் நடத்துறது நோக்கமே கண்ணியமானவர்களே. யகீனுடைய பாடத்தை படிக்கிறேன்னு சொன்னா துனியாவுடைய அற்பம் என்ற உள்ளத்துல இருக்கும். இந்த துனியால எந்த ஒன்றுமே இல்லை. அப்படின்னா துனியாவை அனுபவிக்கிறது பாவமா? கோல்லனை கலக்கலக்கும் மாஃபில் நாட்டி ஜமியா அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லிருக்கான், துனியா படைக்கப்பட்டிருக்க ஒவ்வொருக்காகவே சரி. இந்த குர்ஆனோட ஆயத்தை அல்லாஹ் சொல்றான் வந்து துனியாவை அனுபவிக்கணும், ஆனா தக்வாவோடு அனுபவிக்கும், கட்டுப்பாடோடு அனுபவிக்கும், அல்லாஹ்ட பயத்தோடு அனுபவித்தா குர்ஆனுடைய வசனங்கள். துனியா இருக்கா? ஒருத்தர் வாகனத்துல போறாரு, இப்ப அவரை பார்த்து இவன் அணுகி போகக்கூடிய துணியாலே நேரம் அல்லாஹ் கொடுத்தேன். இப்ப என்ன செய்யறது? அல்லாஹ் சொல்றான் துனியாவை எப்படி பாதிக்க சொல்றான்னு கண்ணியமானவர்கள் மறைமுகமா அல்லாஹ் சொல்றான் வந்து ஒரு மனிதன் அல்லாஹ் தஆலா ஒரு மனிதனுக்கு சொத்து செல்வத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். ஒரு பெருமதியான ஒரு பெருமதியான ஒரு ஊட அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கிறான். அந்த வீட்டுல வாழக்கூடிய நேரத்துல ஒவ்வொரு நேரமும் அவனோட உள்ளத்துல வரணும். என்ன தெரியுமா? நான் எவ்வளவு பெருமதியான கோடிகளை கொடுத்து ஒரு பெருமதியான வீட்டுல வாழ்ந்தாலும் நான் மௌத்தா போனது பின்னால் ஆறடி கபருக்கு போகிறேன். இந்த சிந்தனை யாருடைய உள்ளத்துல வருதோ இவற்ற உள்ளத்துல யகீன் இருக்கிறதுக்குரிய அடையாளம். சஹாபாக்களுக்கு இதுதான் இருக்கு. சஹாபாக்கள் நாங்கள் சொல்றோம் துனியால கஷ்டப்பட்டாங்க. கண்ணியமானவர்களே, சில சஹாபாக்கள வரலாறு எடுத்துக்கொண்டு அவங்களோட பிசினஸ் எடுத்துக்கொண்டு அவங்களோட இதை எடுத்துக்கொண்டு எங்களுடைய கம்ப்ளைண்ட் இருந்தாங்க. ஆனா ஒரு சஹாபியும் அதை கொண்டு அதாவது துனியாவை டார்கெட் பண்ணி வாழ்ந்த சரித்திரம் எங்கேயுமே இல்லை. பணக்கார சஹாபாக்கள் இருந்தாங்க. ஆனா ஒரு நாளும் துனியாவை சம்பாதிக்கணும், துனியால ஒசந்து கொண்டே போகணும் யாருமே நினைக்கல. துனியால தான் இருந்தாங்க. ஆனா அவரோட சிந்தனை போச்சு கபுரணும். அவ பெருமதியான வீட்டுல இருக்கிறவர் நினைக்கணும், நான் எவ்வளவு தான் பெருமதியான வீட்டுல வாழ்ந்தாலும் எனக்கு ஆல்ரெடி கபூர் எனக்காக வேண்டி ரெடியா இருக்கு. நான் எப்படி நான் போட்டா போறேன், யாருக்கும் அதுல தப்பே இல்லை. இந்த சிந்தனையோட வாழ்றதுக்கு பேர் எதை. அதே மாதிரி பெருமதியான ஆடை உடுத்திருக்கிறார், 10,000 ரூபாய் ஆடை உடுத்திருக்கிறார், தேவர்கள் எடுத்துக்கிறார். அவர் அல்ல, ஆடம்பரத்துக்கு ஆறாம், ஆனா தேவைகள் எடுத்திருக்கிறார். கண்ணியமான இந்த ஆடையை உடுத்து போட்டுக்கொண்டு எங்களுக்கு யோசிக்க வரணும். எவ்வளவு பெரிய பெருமதியான ஆடை இருந்தாலும் நான் மௌத்தா போனதன் பின்னால கப்பல் புடவையால் என்னைய சுத்துவாங்க, கையில போட்டிருக்கக்கூடிய மோதமும் கலட்டி எடுக்கப்பட்டு விடும். அப்படியாப்பட்ட ஒரு நாள சந்திக்க இருக்கிறேன். இந்த சிந்தனையோட அல்லாஹ் துனியாவை அனுபவிக்க சொல்றான். பெருமதியான வாகனத்துல போறாரு, பெருமதியான வாகனத்துல பாத்துல போகக்கூடிய நேரத்துல அவரோட உள்ளத்துல சிந்தனை இல்லப்பா. வாகனத்தை ஓட்டி சிந்தனை அவரோட என்ன தெரியுமா? நான் எவ்வளவு பெருமதியான வாகனத்துல போனாலும் நான் மௌத்தா போனதன் பின்னால என்னைய ஒரு நாளைக்கு பந்து பொட்டியில வச்சு 4 பேர் தூக்கி கொண்டு போவாங்க. இந்த சிந்தனையோடைய வாழும். இதுக்கு பேர் யாரை? இதுக்கு பேர் யாரை? உழைப்ப செஞ்சு கண்ணியமான சோதரர்கள் துனியாவுடைய அற்பத்தை விளங்கோடு. எப்ப துனியாவுடைய அற்பம் உள்ளத்துக்கு வருமோ கண்ணியமானவர்களே, அதுக்கு பின்னால துனியாவுடைய வாழ்க்கை அல்லாஹ் அவர்கள் நேசாக்குறான். இன்னைக்கு நாங்க பெருசா பேசுறோம், அல்லாஹ் காலிக், அல்லாஹ் மாலிக், அல்லாஹ் ராஜிக் எல்லாமே பேசுறோம். ஆனா எங்கட ஈமானுடைய நிலைமை எப்படி இருக்கிற கவலைக்குரிய ஒரு விஷயம். எங்கள்கிட்ட ஈமானும் இருக்கு, துனியாட ஆசையும் இருக்கு. ஈமானும் இருக்கு, துனியாட ஆசையும் இருக்கு. கேட்டா என்ன சொல்றது? சும்மா எங்கட பாஷை மனுப்புறத்தில் சொல்ற துனியாவும் தேவத்தானே, துனியாவும் தேவத்தானே. சஹாபாக்கள் இந்த வார்த்தை வரும். ஒரு ஈமான்தாரி புள்ளை ஸ்கூல்ல படிக்க வச்சிருக்கிறார். என்னத்துக்கு படிக்க வைக்க? கண்ணியமானவர்கள் தவறல்ல, தேவை படிக்க வச்சிருக்கிறாரு. அந்த புள்ளைக்கு எப்படியாப்பட்ட ஈமானி உணர்வு அல்லாஹ் கொடுக்கணும், எப்படி நாம் கொடுக்கணும்னு சொன்னால், பொதுவா ஒரு புள்ளைய ஸ்கூல்லையோ மதரசாலையோ சேர்த்ததற்கு பின்னால ஆசிரியர்களோ உஸ்தாதோ கேட்பாங்க ஒரு குறிக்கோள்
இதுக்கு பேர் எப்படி? எத்தனை பேர் இந்த விஷயத்துல அதாவது நான் உழைப்பு செஞ்சு கொண்டிருக்கிறோம்? எத்தனை பேர் தன்மையை நாம் எடுத்தோம்? கண்ணியமான சோதரர்களே, பெரியார்களே, சஹாபாக்கள் நாம வாழ்ந்த துணியால தான் சஹாபாக்கள் வாழ்ந்தாங்க. வித்தியாசம் ஒன்றும் இல்லை. மனைவி மக்களோட வாழ்ந்தாங்க, புள்ள குட்டிகளோட வாழ்ந்தாங்க, தொழிலோட இருந்தாங்க. அதுதான் ஆரம்பத்தில் சில சஹாபாக்கள் அவங்களோட பிசினஸ் எடுத்துக்கொள்ள டாப் லெவல் எங்களவே இருந்தாங்க. ஆனா ஒரு சஹாபிய உள்ளது துணியாட ஆசை இருக்கல. எந்த அளவுக்கு சொன்னால் அப்துல்லா பின் ரவாஹா ரலியல்லாஹு தஆலா அவங்க தூங்கி கொண்டிருக்கிறாங்க மனைவியில மடியில தூங்கி கொண்டு பேசிக் கொண்டிருக்கிறாங்க. இப்ப நாங்களும் என்னோட ஸ்கூல்ல மனைவிமாங்கள மடியில தூங்கி கொண்டு அன்பா பண்பா பேசுவது தவறு ஒன்றும் இல்லை இஸ்லாம். ஆனா சஹாபாக்கள் அவங்களோட உள்ளத்துல வந்த ஈமான் உறுதி யகீன் எப்படியாப்பட்டது? சுப்ஹானல்லாஹ். கொஞ்ச நேரத்துல அப்துல்லா பின் ரவாஹா ரலியல்லாஹு தஆலா மாலையா அழுவதுக்கு தொடங்கிட்டாங்க. மனைவி கேட்கிறா, என்னப்பா நல்லா தானே பேசிக்கொண்டு இருந்தீங்க, திடீர்னு அழுவ தொடங்கிங்க, மனைவி சொக்காரிட்டா. அப்துல்லா பின் ரவாஹா ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, கண்ணியமான இந்த வார்த்தைகளை நான் சங்கத்தால பதிச்சு வச்சுக்கிறோம். சொல்றாங்க, என்னுடைய அருமை மனைவியே, உங்களோட மடியில தான் நான் தூங்கி கொண்டிருக்கிறேன், அவளையோ தான் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். ஆனா இந்த சிந்தனை போது சிராத்தல் முஸ்தகீம் பாலத்தை கியாமத்துடைய நாளையில சிராத்தல் முஸ்தகீம் பாலத்தை நபிமார்கள் கூட கடக்காம போவேடா. நபிமார்களுக்கு அந்த நிலைமையில இந்த அப்துல்லா பின் ரவாஹா நிலைமை ஆகும். எப்படியாப்பட்ட ஈமான் ஆயிடுச்சு. இது எனக்கு சொல்றது லேசி, உங்களுக்கு கேட்கறது லேசி. கண்ணியமான சோதர பெரியார்கள், பெரிய ஒரு ஈமான். 23 வருஷ கால தாவத்துடைய உழைப்புல வந்த ஈமான், மனைவியில மடியில சிந்தனை போது சிராத்தல் முஸ்தகீம் பாலம். இந்த ஈமான் அல்லாஹ் தஆலா என்னத்தை அல்லாஹ் தஆலா எதிர்பார்க்கிறான். இந்த யகீன் அல்லாஹ் தஆலா என்னத்தை அல்லாஹ் தஆலா எதிர்பார்க்கிறான். ஒவ்வொரு சஹாபாக்கள வரலாறு எடுத்துக்கொண்டால் இருந்தது துனியால, ஆனால் அவரோட சிந்தனை ஆகிரத்தை நோக்கி, யாருக்குமே துனியாவை சம்பாதிக்கின்ற நோக்கம் இருக்கல்ல. துனியால எல்லாம் பொய், எல்லாம் ஏமாற்று. இதை தவிர ஒரு சஹாபாக்கள் உள்ளதுல எந்த ஒன்றுமே இருக்கல்ல. கண்ணியமான சோதர புகைப்படி எல்லாம் கலாவும் அயாத்து சாமல் வரக்கூடிய அடிக்கடி கேட்கக்கூடிய சம்பவங்கள் தான். கண்ணியமான சோதரர்களே, பெரியார்களே, கடைசி கட்டத்துல தூக்கு மரத்துல ஏற்றப்பட்டிருக்கிறார். புகைப்படி எல்லாம் அவங்களுக்கு மனைவி புள்ள குடும்பம் அவங்களுக்கும் இருந்துச்சு. அவங்களுக்கு ஒரு ஆசையோடு இருந்திருக்காங்க, மனைவியோட புள்ளோடும். ஆனா எல்லா ஆசையையும் கண்ணியமான சோதரர்களே தீனுக்கு பின்னால தூக்கிதான் வச்சான். அல்லாவுக்கு பின்னால்தான் எல்லா ஆசை. முதலாவது அல்லாவுடையோ, அல்லாத அன்படையோ, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்படையோ. இப்ப 100க்கு 100 தெரியும், புகைப்படி எல்லாம் அவங்களுக்கு ஏந்த உசுரிப்ப போச்சு. யாரும் வந்து அல்லாஹ் தஆலா யாருடைய பாதுகாக்கல. கண்ணியமானவர்களே, அபூ சுஃபியான் ரலியல்லாஹு தஆலா இஸ்லாமுக்கு வாரத்துக்கு முன்னாடி அவங்க புகைப்படி எல்லாம் அவங்கள்ட்ட கேட்கிறாங்க, வந்து உங்களோட கடைசி ஆசை என்ன? உங்களோட கடைசி ஆசை என்ன? இப்ப புகைப்படி என்ன செல்லணும்? உலகத்துடைய வழக்கத்துல பார்த்தா செல்லணும், வந்து என் மனைவி ஒரு பார்க்கணும், என் பிள்ளைய பார்க்கணும். கண்ணியமான சோதரர்களே, பெரியார்களே, புகைப்படி எல்லாம் சொன்னாங்க என்ன தெரியுமா? இந்த கடைசியாக 2 ரக்காத் சொல்லுவோம். என் ரூம் பிரிய போது 2 ரக்காத் தொழுகையோட என் உயிர் இந்த உலகத்தொட்டு பிரியத்தை நான் ஆசைப்படுறேன். அது மட்டும் இல்ல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு ஸலாத்தை நான் எட்டி வைக்கும். கடைசியாக கண்ணியமான சோதரர்களே, பெரியார்களே, அதுக்கு பின்னால 2 ரக்காத் தொழுகிறதுக்கு அவகாசம் கொடுக்கப்பட்டு, ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஸலாத்தை எட்டி வைக்கிறதுக்கு இவங்க அவகாசம் கொடுக்கல. அதுக்கு பின்னால் அபூ சுஃபியான் அவர் கேட்கிறாரு, அதாவது உங்களைய இப்ப ஒன்று குறைஞ்சி போவதில்ல, உங்களைய நாங்க எங்களை கஸ்டடி விட்டு நாங்க விடுதலை செஞ்சிருவோம். ஆனா ஒரு கண்டிஷன், நீங்க இருக்கக்கூடிய இடத்துக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டு வந்து வைக்கிறதுக்கு விரும்புவீங்களா? புகைப்படி எல்லாம் திருச்சின்னு சொன்னாங்க, நான் எந்த மனைவி மக்களோட சந்தோஷமா இருக்கிறது ஒரு பக்கம் இருக்க, நபியோட இருந்த இடத்துல இருந்து நபியுடைய காலில் ஒரு முள்ளு குத்துறதை நான் விரும்ப மாட்டேன். இந்த வார்த்தை அபூ சுஃபியானுடைய உள்ளத்தை எப்படி மாத்திக்கிட்டு சொன்னால், செல்வாங்க வந்து உண்மையிலே உலகத்திலே சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்கிற மாதிரி யாரே
இப்ப எனக்கு உயிர் போகுது, எனக்கு உயிர் போறதை பத்தி கவலை இல்லையாத ஏதோ ஒரு சலாத்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எத்தி வைக்கிறதுக்கு யாரும் இல்லையா? சுப்ஹானல்லாஹ் 40 காபீர்கள் புள்ள வட்ட பண்ணி என்ன செய்யறான்னு சொன்னா அம்ப எரியுறாங்க. எல்லா அம்பும் போயிட்டு பட்டு அவரோட அப்படி அதாவது கீறி கிழிக்கப்படுது, கடினமான முறையில் தாக்கப்படுது. உடனே சொல்றான் அஸ்ஸலாமு அலைக்கும் யா ரசூலல்லாஹ். அல்லாஹ் அந்த சலாத் அல்லாஹ் என்ன செய்யறான்னு சொன்னா நபி அவர்கள் அல்லாஹ் எத்தி வைக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்கள் ஒரு இடத்துல பேசிக் கொண்டிருக்கிறாங்க. சலாம் எத்தி வைக்கப்படுது. உடனே வலைக்கும் அஸ்ஸலாம் யா குபை, வலைக்கும் அஸ்ஸலாம் யா குபைன்னு சொல்லிட்டு அதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க குபை ரலியல்லாஹு தஆலா ஷஹீதாக்கப்பட்டு விட்டார்கள். கடைசி கட்டம். கண்ணியமான சகோதரர்களே, அந்த உடல் எவ்வளவு பொறுமதியானதுன்னு சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க சஹாபாக்களை தஸ்கீல் பண்றாங்க. எப்படின்னு சொன்ன இப்ப காஃபிர்கள கஸ்டடியில குபை ரலியல்லாஹு தஆலா அவரோட உடல் இருக்கி அந்த உடலை காஃபிர்கள் கிட்ட நான் ஒட்டுட்டோடு சொன்ன அந்த வீணான அந்த உடல் அல்லாஹ் கிட்ட பொறுமதியான. அதனால மன் அன்ஸல குபைபம் மினல் ஹஷபத்தி ஃபலஹுல் ஜன்னah. யாரு குபை ரலியல்லாஹு தஆலா அவருடைய உடலை எடுத்துட்டு வரதுக்கு தயார், எடுக்கிறதுக்கு தயார், இந்த வார்த்தைகளை எடுக்கிறதுக்கு யாரு தயார்? உடனே அப்துல்லாஹ் பின் சுபைர் ரலியல்லாஹு இன்னொரு சஹாபி ஞாபகம் ஒண்ணு இல்ல ஹயாத் சாஹிப்ல வந்து ரெண்டு சஹாபாக்கள் கூட யா ரசூலல்லாஹ் இந்த உடலை நான் எடுக்கிறதுக்கு தயார். உடனே என்ன செய்யறாங்கன்னு சொன்னால் வேகமான முறையில சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உடலை யார் எடுக்கிறாங்களோ அவனும் சொர்க்கம் பாதிக்கிறான். சஹாபாக்கள் உசுரோடு எரிக்க போக்கள் அவங்க பெருமதியானவங்க தான். மௌத்தா போனாலும் அல்லாஹ் தஆலா அவர்களோட உடலை மல்லா வீடாக எங்கட பார்வையில் அது மையத்து தான். ஆனா அல்லாஹ்வுடைய பார்வை அது மையத்து இல்ல. நபி அவங்க என்ன சொன்னாங்க அந்த உடலை எடுக்கிறவங்க சொர்க்கம் பாதிக்கிறான். ரெண்டு பேர் என்ன செய்யறாங்கன்னு சொன்னால் ரெண்டு சஹாபாக்களும் வேகமான முறையில் குதிரையில போறாங்க. குதிரையில போயிட்டு 40 காஃபிர்களையும் ஓவர்டேக் பண்ணி கண்ணியமான சகோதரர்களே குபை ரலியல்லாஹு சடலத்தை அப்படி கலட்டி எடுத்துக்கொண்டு பிச்சுட்டு கொண்டு ஓடுறாங்க. 40 காஃபிர்கள் விரட்டுறாங்க. சஹாபாக்கள் அவ்வளவு பெரிய வீரத்தை அல்லாஹ் தஆலா கொடுத்திருந்தார். சஹாபாக்கள் ஈமானுடைய உணர்வை பார்த்த கண்ணியமான சகோதரர்களை தான் நாங்கள் ஒவ்வொருத்தரும் படிக்கணும். ஒரு அந்த சஹாபி குபை ரலியல்லாஹு தஆலா ஒரு உடலை எடுத்துக்கொண்டு போகலே அந்த பதட்ட நிலைமையில கூட நினைக்கிறாரு நபியுடைய ஒரு சுன்னத்துக்கு நான் மாற்றம் செஞ்சிட்டேன், ஒரு வார்த்தைக்கு மாற்றம். ஏன்னா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க யாரு உடலை எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் சொன்ன வாடி எடுத்துட்டு வர சொல்லலை, நான் ரசூலுல்லாஹ் பேச்சுக்கு மாற்றம் செஞ்சுவோன்னு சொல்லி உடனே பயத்துல என்ன செய்யறாங்கன்னா உடல் அப்படி கீழே போடுறாங்க. காஃபிர்கள் அந்த உடலை எடுக்கிறதுக்கு முன்னால் அல்லாஹ் அந்த உடலை அல்லாஹ் பாதுகாத்தா பூமிக்கு அல்லாஹ் தஆலா கட்டளை பூமியே அந்த உடலை நீ துணிவாங்க. அந்த உடல் அல்லாஹ் தஆலா பூமியில் அல்லாஹ் தஆலா பாதுகாக்கிறான். அந்த சஹாபி கிதாபுல பேர் வலியுல் அர்த், பூமி இழுக்கப்பட்ட சஹாபி. அல்லாஹ் இன்று வரைக்கும் பாதுகாத்து வைத்திருக்கிறான். சஹாபாக்களோட உணர்வு ஈமானிய உணர்வு குபை ரலியல்லாஹு தஆலா உடல் அவ்வளவு பெருமதியான. இது உடலுக்கு கண்ணியமானவர்களே அவங்களுடைய ஈமான், அவங்களுடைய யகீன், அவங்களுடைய உள்ளத்துல வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்பு வர்திச்சு கொண்டே போகுது. இதுக்காக வேண்டிட்டு அல்லாஹ் தஆலா அந்த சஹாபிக்கு அல்லாஹ் அப்படியாப்பட்ட அல்லாஹ் கண்ணியத்தை கொடுத்தார். அது மட்டும் இல்ல, ஆச்சரியம் என்ன தெரியுமா, அவ்வளவு பதட்டமான நிலைமையில கூட ரசூலுல்லாஹ் ஒரு வார்த்தைக்கு நான் மாற்றம் செஞ்சுவாங்க. என்ன கொண்டு அந்த சஹாபிய உள்ளத்துல வந்துச்சு இந்த ஈமான், இந்த யகீனை அல்லாஹ் தஆலா எனக்கு அல்லாஹ் தஆலா எதிர்பார்க்கிறார். இன்னைக்கு நாங்க கண்ணியமான எண்ணத்துக்கு ஏற்ற மாதிரி சுந்தக்கார் கண்ணியமா அல்லாவுடைய பாதையில போனா சூப்பரா வீழ்ச்சி அழகான முறையில சுண்ணத்துக்களை பேசும். இதே கடற்காரி ஒன்றை செய்வோம், செய்ய மாட்டோம். 100க்கு 100 சொல்லேன். அங்க பாப்போம் இங்க கைய சுப்புறதுக்கே பயம். சஹாபாக்கள் யார் என்னத்தை செஞ்சாலும் பிரச்சனை இல்லை. ரசூலுல்லாஹ் சுண்ணத்துக்கு பொருள் சுண்ணத்தை நான் இந்த கட்டத்திலே முட்டு கொடுக்க மாட்டேன். ரசூலுல்லாஹ் ஒரு வார்த்தைக்கு அதை மீறி நான் ஒரு செயலை செய்யணும். இதுதான் சஹாபாக்கள். இந்த யகீன் அல்லாஹ் தஆலா எனக்கிட்டே மொபைல் அல்லாஹ் தஆலா எதிர்பார்க்கிறான். கண்ணியமான சகோதரர்களே பெரியார்களே, இன்னொரு சஹாபி ரலியல்லாஹு தஆலா ஹுதைஃபா ரலியல்லாஹு தஆலா அவங்கள ஜமாத்தோட ஒரு அரசனை சந்திக்கிறதுக்காகவே போறான், ஒரு பேச்சுவார்த்தைக்காகவே. பொதுவாக அரச மாளிகைக்கு போனேன்னு சொன்னா அங்க வந்து விருந்து வச்சிருந்தா பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிப்பான். இல்ல அவங்களோட ஸ்டைல் படி என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால் விருந்தாளிகளை கண்ணியப்படுத்துவது சொல்லி விருந்து வச்சான். இப்ப அந்த காலத்துல பிரியாணி இல்ல, ஃப்ரைட் ரைஸும் இல்ல, நாட்டி கூட அவங்க ஒரு
எங்கட பாசையில சொல்றேன்னு சொன்னா என்ன கொஞ்சம் மெனசொல்லி இல்லை பார்த்து கொண்டிருக்கிறாரு. குபைரா தாராவ சொல்றான், திருச்சி கொண்டு சொல்றான், கிட்டிக்கு மாதிரி இந்த மடையருக்காக வேண்டி ஏன்னா ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்ன சொல்றதா யார் என்னத்த சொன்னாலும் பத்தி நான் புரட்டி தின்பேன். இந்த உணர்வு அல்லாஹ் தஆலா எங்களுக்கு அல்லாஹ் தஆலா எதிர்பார்க்கிறான். இது சும்மா வராத கண்ணியமானவர்களே, உள்ளத்துல உழைப்பு செஞ்சாதான் அதுக்கு பின்னால செய்யக்கூடிய சுண்ணத்துக்கு மதிப்பு. அல்லாத பாதையில போய் சூப்பரா விரிச்சு திங்கிறத விட அல்லா கிட்ட பொறுமதியானது தெரியுமா? கஷ்டமான ஒரு கஷ்டம் எல்லாரும் பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த நேரத்துல மனிதன் தெரிஞ்ச ஒரு கஷ்டம் வரும், அல்லாஹ்வுக்காக அதை அடக்கி பிடிச்சுக்கொண்டு அந்த இடத்துல சுண்ணத்தை ஹயாத்தாக்குறாரு. இந்த சுண்ணத்துக்கு அல்லா கிட்ட மதிப்பு. இதை சஹாபாக்கள் செஞ்சு காட்டினா, இதை செஞ்சு காட்டினா. இது சஹாபாக்கள் 23 வருஷம் உழைப்புக்கு பின்னால வந்த உணர்வு தான் அது. கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, நான் சொல்ல வந்த விடயம் என்னன்னு சொன்னா, கண்ணியத்துக்குரிய எல்லா சஹாபாக்கள் எப்படி அவங்க எல்லா கட்டத்திலையும் இஸ்லாத்தை பின்பற்ற விஷயத்துல, தீன பின்பற்ற விஷயத்துல உறுதியாக இருந்தாங்களோ, நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தை ஹயாத்தாக்குற விஷயத்துல உறுதியா இருந்தாங்களோ, சஹாபி பெண்மணிகளும் இதே ஈமான் அடைஞ்சாங்க. வீட்டு தாலீம வாசிச்சு ஃபாத்திமா போல பெண்களை உருவாக்கணும். ரலியல்லாஹு தஆலா அன்ஹா வீட்டு தாலீம வாசிச்சு ஹதீஜா போல பெண்களை உருவாக்கணும். வீட்டு தாலீம வாசி ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா 2 பேர் மாதிரி சாலிஹான பிள்ளைகளை உருவாக்கியமா நிச்சயமாக சத்தியமா உருவாக்கி. ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா எங்களுக்கு தெரியும் அவங்களோட வரலாறு. கிதாப் எழுதுறாங்க, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா சரியான மட்டும் மெடிச்சு ஏன்னா சாப்பிட்டு பல நாட்கள். ஒரு கட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு வாராங்க. வீட்டுக்கு வந்து ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களோட கதவை தட்டுறாங்க. கதவு திறப்படுதில்லை. கொஞ்ச நேரத்துக்கு நான் ஃபாத்திமா நாயகி கதவை திறக்குறாங்க. திறந்ததோட அப்படி மயங்கி கீழே விடுறாங்க. நபி அவங்க தண்ணியை தொழிச்சு கேட்கிறாங்க, ஏன் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா ஏமா நான் நேரம் தட்டி கொண்டிருந்தேன் வாரத்துக்கு தொடங்கிட்டேன். ஃபாத்திமா நாயகி சொல்றாங்க, கண்ணியமான சகோதரர்களை, சாப்பிட்டு 3 நாள். யார சொல்லலாம், சாப்பிட்டு 3 நாள் நிக்கிறதே கூட உடம்புல பிட்டொண்டு இல்ல. ஆனால் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு 2 பேரும் தொட்டில் அழுது கொண்டிருக்கிறாங்க. கேட்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, ஹசன் ஹுசைன் சரி பால் குடிக்கிறது. யாரும் சொல்லலாம், பால் குடிக்கிறதுக்கும் உடம்புல என்னோட பாசத்துல மார்புல பால் இல்லை. ஏன்னா நானே திண்டு பல நாட்கள். எவ்வளவு கஷ்டப்பட்டு பட்டிருப்பான். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, இவ்வளவு கஷ்டப்பட்டும் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா 2 விஷயத்தை உலகத்தை சாதிச்சுதான் மௌத்தா போனாங்க. 2 விஷயத்தை சாதிச்சாங்க. ஒவ்வொரு வீட்டு தாலியும் இது பேசப்படும். இந்த விஷயத்தை பெண்களை தரவீப் செய்யும். இந்த கஷ்டங்களை செல்லி ஒவ்வொருவரையும் சாதிக்கலாம். கண்ணியமான என்ன சாதனை, சுப்ஹானல்லாஹ். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா வாழ்க்கையில பட்ட கஷ்டங்கள். ஆனா எவ்வளவுதான் கஷ்டங்கள் பட்டாலும் அவங்க உலகத்துல சாதிச்சுட்டு தான் மௌத்தா போனாங்க. எப்படியாப்பட்ட சாதனை? முதலாவது சாதனை சொர்க்கத்துடைய தலைவின்னு சொல்லி பேர் இருக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 11 மனைவிமார்கள் எவ்வளவு பெண்கள் இருக்கத்தக்கன. குறிப்பாக ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவங்களுக்கு போய் சொர்க்கத்துடைய தலைவின்னு கொடுக்கறதுக்கு காரணம் என்ன? இது ஒரு சாதனை, ஏற்றிப்பட்ட சாதனை இல்ல. கியாமத்துடைய நாளையில ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவங்க சொர்க்கத்துக்கு போகும் வரைக்கும் எந்த பெண்களுக்கும் சொர்க்கம் போகல. அல்லாஹ் தஆலா அப்படித்தான் அல்லாஹ் வச்சிருக்கான். எப்படியாப்பட்ட ஈமான், அல்லாஹ் தஆலா இந்த கண்ணியத்தை அல்லாஹ் கொடுத்தான். 2வது சாதனைனா சையதா ஷபாபி அஹ்லில் ஜன்னah ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா சொர்க்கத்துடைய வாலிபர்களுக்கே தலை. இந்த 2 புள்ளை உருவாக்கினது அந்த புடிச்ச தான். எந்த மதரசாலே போடல, இதெல்லாம் உருவாக்கியது வீட்டு தாலிமா. சுருக்கமா சொல்றது வீட்டுடைய சூழல். அதுக்குதான் நீங்களுடைய பெரியார்கள் வலியுறுத்துறாங்க. ஆண்கள் அல்லாத பாதையில போற மாதிரி பெண்களுக்கும் வீட்டுல தாலிமா வாசிங்க, அல்லாஹ் பத்தி பேசுங்க, சாலிஹான பிள்ளைகளை உருவாகும். இன்னைக்கு மாஷா அல்லாஹ் நிறைய பேர் சாதிச்சு கொண்டிருக்கிறான். எந்த அளவுக்கு சாட்சி வருகிறாங்கன்னா, சமீபத்துல ஒரு ஆலிம் ஒன்று சாதிச்சேன். கண்ணியமான சகோதரர்கள், பேரூர் கேட்கவானம் எந்த அளவுக்கு ஒரு சாதனையை படைச்சிக்கிறான்னு சொன்னா, திருமணம் முடிக்க போகல தன்னுடைய மனைவிக்கு குர்ஆன் ஓத தெரியாது. கண்ணியமான சகோதரர், அவர் திருமணம் முடிச்சு அவர் ஒரு ஆலிமன்றதுனால ஊட்டுள்ளுக்கு எழுதி வைஃபுக்கும் மோதி கொடுத்து வாராத, அதாவது வீட்டு தாலில செஞ்ச அமர்ந்து வைஃபையும் என்ன செஞ்சாரு, ஆபீஸ் ஆகினார். மதரசாக்கள் வீட்டுல வச்சு பார்த்துக்கு. அதை விட பெரிய ஒரு ஆச்சரியம் என்ன தெரியுமா, அவருக்கு 2 பிள்ளைகள்.
வயசு புள்ள, அந்த புள்ளைக்கு 30 ஜுசு மனப்பான். கண்ணியமான சோதரர் அவரை பார்த்து யோசனை இமாம் ஷாஃபியை போல நல்ல மக்கள் இப்ப இருக்கிறார். சாதிக்க இயலாம இல்லை, நினைச்சா செஞ்சு பெருத்தா சாதிக்க இயலும். இதெல்லாம் எதிர்பார்க்கிற கண்ணியமான சோதரர்கள் தெரியாது. அப்படியாப்பட்ட சாதனையாளர்கள் இருக்கிறார். சொல்ல வந்த விளையாட கண்ணியமான பாத்திமாரையெல்லாம் சாதிச்சான். அசல் விஷயங்களுடைய எல்லாம் சொர்க்கத்துடைய வாரிசுகள் உருவாக்கினார். சொர்க்கத்துடைய அல்லாஹ் பாத்திமாருடைய எல்லாம் எவ்வளவு செய்யப்பட்ட ஒரு கண்ணியத்தல்லா கியாமத்துடைய கொடுக்க இருக்கிறார். சுபஹானல்லாஹ். கண்ணியமான சோதரர்களை பெரியார்கள் சக்கராத்துடைய நேரத்தில் இருக்கிறார். ஒரு கட்டத்துல பாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவங்க அலி ரலியல்லாஹு தஆலா அவங்களை பத்தி சொல்றாங்க வந்து, அதாவது அலி ரலியல்லாஹு தஆலா பாத்திமா நாயகி ஒரு இடத்துல பேசிக்கொண்டு இருக்கிறாங்க. அலி ரலியல்லாஹு ஒரு சில சஹாபாக்களோட பேசிக்கொண்டு இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு மூதாட்டி பெண்மணி என்ன செய்யறான்னு சொன்னா அங்கே தடமாறி கொண்டிருக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொதுவாக சஹாபாக்கள் சில கேள்விகளை கேட்கிறாங்க. அந்த மூதாட்டி எத்தனை வயசு இருக்கு? ஒவ்வொரு சஹாபாக்கள் ஒவ்வொரு வயசுகளை செல்றாங்க. பேசிக்கொண்டே இருந்தவாப்புல திடீர்னு என்ன செய்யறாங்க, அந்த மூதாட்டி என்ன செய்யறாங்கன்னா அலி ரலியல்லாஹு தஆலா உருத்துக்கு போறான். இப்ப அலி ரலியல்லாஹு தஆலா ஒரு நல்ல பண்போடு இருக்குன்னா தான் பசியோடு இருந்து கூட அடுத்த மக்களோட பசியை போக்குவா. அவ்வளவு நல்ல தன்மை. உடனே யோசிக்கலாம், எந்த வீட்டுக்கு அந்த மூதாட்டி போறேன் சரி தேவையோ எதுனா யாரும் சொல்லலாம், நான் பார்த்துட்டு வாரத்தில் ஓடிக்கொண்டு போறான். போயிட்டு ஊர் ஃபுல்லா தேடி பார்க்கிறாங்க. பாத்திமா நாயகி மட்டும் தான் இருக்கிறாங்க. அந்த கிணறிய காணும். கண்ணியமான சோதனை கேட்கிறாங்க, என்னுடைய அருமை மனைவியே இப்போ ஒரு வயசு ஒரு மூதாட்டியோடு வந்த பாத்திமா ரலியல்லாஹு தஆலா அலி ரலியல்லாஹு தஆலா பத்தி சொல்றாங்க, என்னுடைய அருமை கணவர் இவ்வளவு காலம் என் மவுத்து வரைக்கும் இந்த விஷயத்தை சொல்லக்கூடாதுன்னு தான் நினைச்சேன். அவ்வளவு இருந்தாங்க. ஆனாலும் சொல்ல வேண்டிய ஒரு கஷ்டம் என்னன்னு சொன்னா, இப்ப கிளவி வேஷம் போட்டு வந்தது வந்து நான் தான். நான் ஒவ்வொரு சொல்லைக்கு பின்னால் ஒரு துவாவை செய்வன். என்ன துவா தெரியுமா? யாருடா அந்நிய ஆண்கள கண்ணுக்கு என்னை ஒரு 50 வயசு கிளவியாக காட்டு, சொந்த கணவன் ஒன்றுக்கு 18 வயசு குமரியாக காட்டு. எப்படியாப்பட்ட துவா! அல்ல எவ்வளவு சந்தோஷம் அடைவான். கண்ணியமான சோதரர்கள் இந்த துவா அதுக்கேற்ற மாதிரி தன்னுடைய வாழ்க்கை அமைச்சு கொண்டாங்க, வாழ்ந்தாங்க, சாதிச்சாங்க, மௌத்தா போனாங்க. கியாமத்துடைய நாளையில உஸ்ருல் காபா என்ற கிதாபில் எழுதியிருக்கிறாங்க. கியாமத்துடைய நாளையில அல்லாஹ் என்ன செய்வான்னு சொன்னா, மஹ்ஷருடைய மைதானத்துல எல்லா மக்களும் அல்லாஹ்வுல ஒன்று கூட்டுவான். மலக்குமார்களும் இருப்பாங்க, மனிதர்களும். உடனே அல்லாஹ் வல்லோ அபுசாரக்கும் வல்லோ அபுசாரக்கும் உங்களோட பார்வை எல்லாத்தையும் தீர்த்தாச்சு. யாருக்கு? மலக்குமார்களுக்கும் அல்லாஹ் தஆலா சொல்லுவான். மலக்குமார்களுக்கும் அல்லாஹ் சொல்லுவான். கண்ணியமானவர்களை பார்வை உயர்த்தாழ்த்தப்பட்டிருக்கும். கொஞ்ச நேரத்துக்கு பின்னால ஃபுல் ஃபேஸ் கவர் பண்ணின ஒரு பெண்மணி என்ன செய்வான்னு சொன்னா, ஒரு ஒட்டகத்துல சொர்க்கத்துக்கு நுழைவா. அந்த பெண்கள் பின்னுகள் நிறைய சாலியான பெண்கள் போவாங்க. அதுக்கு பின்னால அல்லாஹ் உங்களோட பார்வையை மேற்கு மேல் நோக்கணும். இப்ப மலக்குமார்கள் கேட்பாங்க, யாருன்னா வளமைக்கு மாற்றமா நீ ஒரு ஆச்சரியமான ஒரு நிகழ்வு நடந்து என்ன நடந்துச்சு, மலக்குமா என்ன நடந்துச்சு தெரியாது. அல்லாஹ் விளங்கப்படுத்துவான். அதுதான் ஈரோடு தலைவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருமை மகளார் பாத்திமா ரலியல்லாஹு தஆலா உலகத்துல வாழ்ற நேரத்துல எந்த ஒரு அந்நிய ஆண்ட பார்வைக்கும் இரையாக அல்ல. அதனால மலக்குமார்கள் நீங்க மலக்குதான் உங்களுக்கு பார்க்கிறது என்றாலும் உங்களோட பார்வையை கூட அல்லாஹ் ஹராமாக்கி கண்ணியப்படுத்தி நான் சொல்றேன். இது அல்லாஹ் கொடுத்த கண்ணியம். சாதிச்சான். துனியா பத்தி பெருசா யோசிக்கல. துனியால அப்படி வாழ ஒன்றவே யோசிக்கல. அவனோட பிரச்சனை அவனோட எதிர்த்து ஆசிரத்தை ஆசிரத்தை காலப்படி வாழ்ந்தான். ஒவ்வொரு சஹாபாக்களும் துனியாலத்தான் வாழ்ந்தது. ஒவ்வொரு சஹாபி பெண்மணி துனியாலத்தான் வாழ்ந்தது. ஆனா சிந்தனைக்கு ஆசிரம், சிந்தனைக்கு அல்லாத அன்பாடையோடும் அல்லாத பொருத்தத்தாடையோடும் தியாகத்துடைய நாளை உயர்ந்த சொர்க்கத்துல இருக்கணும். தியாகம் செய்யணும், உடலை கொடுக்கணும், பொருளை கொடுக்கணும். இந்த சிந்தனையோட வாழ்ந்தான். துனியா எவ்வளவு பிரச்சனையும் கொடுத்திருப்பான். ஆனா துனியாவுடைய பிரச்சனைகள் யோசனைக்கு வரல. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா மிஸ்கா ஷரீஃப்ல வந்திருக்கி அழுது கொண்டு இருக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாராம வந்து பொதுவா அன்பா பேசுவாங்க. மனைவிமார்கள் எங்கட மனைவிமார்கள் அன்பா பேசுவோம். அன்பா பேசிதான் தீன கொடுக்கணும். கேட்கிறார் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா, ஏன் அழுது கொண்டு இருக்கீங்க? அப்ப ஆயிஷா நாயகி அந்த இடத்துல என்ன தெரியுமா சொல்லணும், யார் சொல்லலாம் உங்களுடைய கல்யாணம் முடிச்சதுல இருந்து ஒழுங்கா சாப்பிடல, ஒழுங்கா தின்னல, ஒழுங்கா அதைத்தான் செல்லணும் உலகத்துடைய வரவே. ஆயிஷா நாயகி அப்படி கஷ்டப்பட்டு பட்டா. எந்த அளவு கஷ்டப்பட்டாங்கன்னா ஆயிஷா நாயகி சொல்றாங்க, நான் 1வது முறையை பார்த்தோம், 2வது முறையை பார்த்தோம், 3 மாசமா எங்கட வீட்டுல அடுப்பு எரியல்ல. சுருக்கமா சொல்ல போனா எங்கட வாழ்க்கையில எதுவும் இல்லாட்டி பருப்பு சரி இருக்கும். பாத்திமா ஆயிஷா நாயகியோட பருப்பும் இல்ல, பக்கத்துக்கு நெருப்பும் இல்லை. இதுதான் சுருக்கமாவோட வாழ்க்கை. அழுது கொண்டு இருக்கிறாங்க. கேட்கிறாங்க, என்னத்துக்கு அழுவீங்க? யாரும் சொல்லலாம், நரகத்தை நினைச்சு அழுது கொண்டிருக்கிறேன், நரகத்தை நினைச்சு அழுது கொண்டிருக்கிறேன்.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் இருந்தார், தன்னுடைய மனைவிமார்கள் இருந்தார், என்ன செஞ்சாலும் சொன்னார், தாவத் கொடுத்து கொண்டே இருக்கிறாங்க. கண்ணியமான சோழர், எங்களுக்கும் இந்த உணர்வுகள் வர வேண்டியதாக இந்த நேரம் ஒரே மாதிரி இருக்கிற கண்ணியமான சோதர்கள் ஒரு தாயின்னு சொல்லக்கூடிய நேரத்தில் நாம நாளுக்கு நாள் நிமிஷத்துக்கு நிமிஷம் எங்களோட வாழ்க்கையில் ஈமானுடைய முன்னேற்றம் வந்து கொண்டே இருக்கும். ஈமானுடைய முன்னேற்றங்கள், எவனுடைய முன்னேற்றம், தக்குவாவுடைய முன்னேற்றம், இஹ்லாசுடைய முன்னேற்றம், அந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவுக்கு தான் எங்களோட ஒவ்வொருத்தர ஃபிக்ர் இருக்கும். லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவுக்குள்ள தான் எங்களோட முயற்சிகள் இருக்கும். இதை பத்தி தான் ஃபிக்ர் இருக்கும். இதை நான் எப்படி உணர்வு உண்டாகிறது, இதை கொண்டு போய் உம்மத்துக்கு நான் எப்படி சேர்க்கிறது, இதுதான் தாயுடைய கவலையா இருக்கும். இந்த கவலை வந்துச்சு சொல்ல கண்ணியமான சோதனை பெரியார்களே, துணியால் அல்ல எல்லா விஷயத்தையும் அல்லா நிச்சயமாக சத்தியமாக அல்லா லேசுவாங்க. துணியா பத்தி யார் அதிகமாக கவலைப்படுவாங்களோ அல்லா பாதுகாப்பு நாளுக்கு நாள் நீண்ட பின்னேறி கொண்டே தான் போவாரு. அல்லா பாதுகாக்கும். ஒரு தாயுடைய சகஜத்துடைய தொழுகை உட்பட்டு என்று சொன்னா உம்மத்து சொபோ இல்லாம தூக்கும். ஒரு தாய்க்கு சொபோ இல்லாட்டி உம்மத்து மூத்ததா போகும். இதுதான் உண்மை. அல்லா தாயிட கையில பெரிய ஒரு அமானியத்தை, ஒரு பொறுப்பை அல்ல கையில் அல்லாஹ் தந்திருக்கிறார். கண்ணியமான சார், அதுக்காகவே தான் உலகம் பூரா தஷ்கீல் நடந்து கொண்டிருக்கு. நோக்கம் கண்ணியமான சொல்ற பயன் பண்றதோ கேட்கிறதோ இல்லை. நோக்கம் தஷ்கீல், நான் எல்லாரும் அல்லாட பாதையில போவோம். மாஷாஅல்லாஹ், ஏராளமான முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கு. கண்ணியமான உலமாக்கள் ஒரு வருஷம் முடிச்சு 2வது வருஷம் போறாங்க. லட்சக்கணக்கில் செலவு பொறுமதியை விளங்காமையா போறாங்க. கல்யாணம் முடிச்சு 15-20 லட்சம் இவ்வளவு பிரச்சனைக்கு மத்தியில போறாங்கன்னு சொன்னா கண்ணியமானவர்களே, சல்லியை விட உசல்லியுடைய பொறுமதியை விளங்கிட்டான். சல்லியால சாதிக்கலாத விஷயத்தை உசல்லியால சாதிக்கலாம். அதுல 25 லட்சம் பிரச்சனை இல்ல, 50 லட்சம் கொடுத்து சரி ஏத வருஷம் முடிக்கணும்னு சொல்லி இப்பதான் வெளியாகுறாங்க. பெரிய ஒரு பாக்கியம். கண்ணியமான சோதரர்கள் பேசக்கூடிய என்னையும் சேர்த்து சொல்ற கண்ணியமான சோதரர்களே, நாங்க அவங்கள பார்த்து வெட்கப்படணும். என்னையாவது ஒரு 4 மாசமும் அல்லாவுடைய பாதையில கொடுக்கல வெட்கப்படணும். கண்ணியமான சோதரர்களை தெரியாது தயாராகுமா இன்ஷா அல்லாஹ்.